நீட் தேர்வு மே 3ஆம் தேதி 2026 வந்து பேப்பர் லீக் ஆனதுனால பல மாணவர்களோட கனவுகள் வந்து நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா சில பேர் பண ஆசத்துக்காக அந்த பேப்பரை லீக் பண்ணி எக்ஸாமை தடை செய்ய வச்சாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து எக்ஸாமை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதம் ஜூன் 21, அதாவது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 5:15 வரைக்கும் எக்ஸாம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்து ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது மூலியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அது என்டிஏன்னுவாங்க. என்டிஏனாக்கா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க இந்த மாதிரி அதிகாரிகளையும் மிலிட்ரிகளையும் நிறைய செக்யூரிட்டி கார்டுங்களை போட்டு பயோமெட்ரிக் மூலியமாகவும் சிசிடிவி கேமரா மூலியமாக எல்லா எக்ஸாம் ஆளுகளையும் சரி ஸ்டூடெண்ட்டுங்களும் சரி கண்காணிச்சிட்டே வந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு டெரரிஸ்ட்டு எந்த அளவுக்கு செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான மாணவர்களையும் செக் பண்ணாங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துன்னு போகக்கூடிய பென்னு, டிஜிட்டல் வாட்சு, மொபைலு, தண்ணி பாட்டிலு, பேப்பரு எதையுமே விடலைங்க. எல்லாத்தையும் தரோவாக க்ளீனாக செக் பண்ணி அந்த அளவுக்கு டைட்டு ஒரு அதான் சொல்லப்போனால் ஒரு டெரரிஸ்ட்டுங்களை எப்படி செக் பண்ணி பிடிப்பாங்களோ அந்த மாதிரியான செக்கிங் இந்த வாட்டி கவர்மெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ நிறைய பேரை செக் பண்ணாங்க. அது பிரகாரம் ரூல்ஸை போட்டிருந்தாங்க. தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வரதுனால கண்ணாடி தண்ணி பாட்டிலில் தான் எடுத்துன்னு வரணும். அதாவது விசிபிலிட்டி இருக்கணும் கிளியராக, அந்த பாட்டில் தான் தண்ணி எடுத்துன்னு வரணும். டிஜிட்டல் வாட்சு, மொபைலு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே எக்ஸாம் ஹாலில் அலோடு இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோவோட வித் ப்ராப்பரான அட்ரஸோட ஐடி ப்ரூஃப் எடுத்துன்னு வரணும். எக்ஸாம் ஹால் டிக்கெட், அந்த எக்ஸாம் எந்த தேர்வு நடந்திருக்கோ அந்த ஹால் டிக்கெட், அந்த மாதிரியான பல இடத்துங்கள பல மாநிலத்தில் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரிக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டைமிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால் அதுக்கான செக்யூரிட்டி கார்டுங்களை கேட் கிட்டேயும் சரி எக்ஸாம் ஹால்கிட்டையும் தரவாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாணவர்கள் 2 நிமிஷம் தாமதமாக வந்ததுனால அவங்கள எக்ஸாம் எழுதவே விடலைங்க. ஸோ அவங்க எத்தனை கனவோடு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமுக்காக படித்து தயாராகி வந்திருப்பாங்க. அவங்க எக்ஸாம் ஹாலில் எழுதவே விடலை. பெற்றவங்க அவங்க காலை பிடிச்சி கதறி அழுகுறாங்க செக்யூரிட்டி. ஆனாலும் அப்பவும் அவங்க மனசு இறங்காமல் அவங்கள உள்ளே அலோவ் பண்ணல. அவங்களோட கனவை பாழாக்கிட்டாங்க. ஸோ இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நிறைய மக்களுக்கு இவங்க செஞ்ச இதனால் கல்வி அமைச்சர் அவங்க மேலே இப்போ கடும் கோபத்தில் ஆகிட்டு இப்போ கல்வி அமைச்சரே பதவியை விட்டு நீக்கணும், 2 நிமிஷம் தாமதமாக வந்ததுனால எங்கள் பசங்களே யாரையும் எக்ஸாம் எழுத விடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு மனிதாபிமானத்தோட எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா, 2 நிமிஷம். ஏன்னா நம்ம ரோட்டில் வரும்போது எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. ஸோ அந்த டிராஃபிக் எல்லாம் கடந்து வரணுன்னாக்கா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதாகுது இல்லைங்களா. நம்ம அட்லீஸ்ட் சில எக்ஸாம் காலங்கள்லாம் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க எக்ஸ்கியூஸ். ஸோ இந்த நீட் தேர்வு பல பேரோட கனவு, டாக்டர் ஆனோன்ற கனவு, பெற்றவங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணி அந்த பசங்களே விடைக்காலையில் எழுப்பி படிக்க வச்சு அவங்களும் தயாராகி வந்த பிறகு இப்போ அவங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸாம், அவங்களுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்குங்க. மக்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோ, உங்களெலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான சில அரசாங்கம் பண்ணுறக்கூடிய இந்த தப்பான முடிவுகளை நீங்கள் எந்த மாதிரியான சிஸ்டம் மாற்றலாம் இதில்.